உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லது உங்கள் எதிர்காலத்துக்காக, என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும், எதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பங்களாக வைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் உங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தருவது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபத்தில் கேட்டதிலையும் காட்டிலும் அதிகமானதை மேலானதை தர கர்த்தர் உண்மையிலவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம புத்திக்கு எட்டின விதத்தில் தான் கேட்போம். இன்னைக்கு என்ன தேவை அது மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லை. அந்த காரியம், அந்த அனுபவம், அந்த புத்தி, அந்த ஞானத்தை வச்சு ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு வேலையை கொடுங்கப்பா, எனக்கு இந்த தொழிலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த காரியம் ஒன்று எனக்கு கிடைச்சா போதுமே, இப்படி நம்ம புத்திக்கு எட்டின விதத்தில் சில விண்ணப்பங்களை ஜெபித்து கொண்டிருப்போம். கர்த்தருக்கு பிரியமான விண்ணப்பமா இருக்கும். ஆனா கர்த்தர் நீ இதைத்தானே கேட்ட, நீ வேற ஒண்ணுமே கேட்கலையே, அவன் இது மட்டும் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்டது மாத்திரம் இல்லையா, நம்ம புத்திக்கு எட்டாத நமக்கு அவசியமாயிருக்கிற மேன்மையான காரியங்களை தேவன் நமக்கு தர உண்மையிலவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம கேட்கறத விட பெஸ்ட் ஆண்டவர் எப்பவுமே தருவார். எப்பவுமே ஆண்டவர் பெஸ்ட்டை தருகிறவர். நீ 81 சங்கீதம் 16வது வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா, உச்சிதமான கோதுமையினால் உச்சிதமான கோதுமை நம்ம என்ன செய்கிறாராம், திருப்தியாக்குகிறார். ஒருவேளை நீ கேட்கறது ஆண்டவரே எனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நீ சாப்பாடு தானே கேட்ட, எதையோ ஒன்று கொடுக்குற சாப்பிடு அப்படின்னு சொல்றாருல்ல. ஒருவேளை உங்க தேவை சாப்பாடா இருக்கும். உதாரணம் சொல்லுகிறேன், உங்க தேவை இதுவா இருக்கும், ஆண்டவரே எனக்கு இது கொடுத்தா போதும். கர்த்தர் அதை கொடுக்கும் போது எப்படி கொடுப்பாருன்னா பெஸ்டா கொடுப்பாராம். நீ சாப்பாடு தானே கேட்ட அப்படின்னு எதையோ ஒன்று கொடுக்கறது இல்லை, அந்த சாப்பாட்டுல உச்சிதமானது எதுவோ அது கொடுக்கிறாராம். ஒரு வேலைக்கான ஜோமன் இருக்கலாம், பெஸ்டான வேலையை கொடுக்கிறவர். உங்க தொழிலில் இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம், அதை கர்த்தர் பெஸ்டா உங்களுக்கு கொடுக்கிறவர். எனக்கு இப்படிப்பட்ட எதிர்காலம் இருந்தா போதும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருந்தா போதும் ஜெபித்து இருப்பீங்க. கர்த்தர் கொடுக்கும் போது நீங்க கேட்டதை விட ஒரு பெஸ்டான எதிர்காலம், பெஸ்டான ஒரு வாழ்க்கை, பெஸ்டான ஆசீர்வாதம், மேன்மையானதை தர கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில அற்பமானதையும் அனாவசியமானதையும் கொடுக்கிறவர் அல்ல. தேவன் நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டை கொடுக்கிறவருங்க. சாலமனுக்கு அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்களுக்கு ராஜாக்களுக்கு இல்லாத மேன்மனுக்கு என்ன செய்கிறேன் கொடுக்க. நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா, நாலாகம் புத்தகம்ல வாசித்தீங்கன்னா, சாலமோன் வீட்டுக்கு ப்ரொவிஷன், அவன் சாப்பிட்றதுக்கு அனுதினமும் சாப்பாட்டு வேலை இருக்கு பார்த்தீங்களா, அதை அரேஞ்ச் பண்றதுக்குன்னு 12 மாசத்துக்கு 12 ஆபீசர்ஸா அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார். யாரு? சாலமோன். அந்த ஒவ்வொரு ஆபீசர் வேலை என்னன்னா, ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு பொறுப்பு. அந்த ஒரு மாதத்துக்கான அத்தனை சாப்பாட்டு செலவையும் அவன் ரெடி பண்ணணும், சப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அரண்மனைக்கு. அந்த லிஸ்ட்டை போய் வீட்டில் வாசித்து பாருங்க, அது பயங்கரமான லிஸ்ட். அல்லேலூயா. அந்த அளவுக்கு சாலமோன் அரண்மனை கொளுத்து இருந்துச்சு, செழிப்பாய் கர்த்தர் வைத்திருந்தார், அவனை மேன்மையாக வைத்திருந்தார். அவன் கேட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்போது எங்கெங்கிறதோ வந்து அவன் ஞானத்தை டெஸ்ட் பண்றாங்க, புதிர் போடுறாங்க, விடுதலை கேட்கறாங்க. சாலமோனை போல ஒரு ஞானவான் இல்லை. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைடைய ஸ்கூல் புக்ல வைஸ்மேன் அப்படின்னா சாலமோன். தேவன் கேட்டதையும் கொடுத்தார், கேட்டதுக்கு மேன்மையானதையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன காரணம் தெரியுங்களா? அந்த அளவுக்கு சாலமோன் மேல என்ன பிரியம் கர்த்தருக்கு. வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். எத்தனை சர்வாங்க தகன பலி? இதை வச்சுதான் நம்ம ஆளுங்கள 1000 ஸ்தோத்திர பலி புக்கெல்லாம் போட்டது. சாலமோன் எவ்வளவு பலி செலுத்தினானா? 1000 சர்வாங்க தகன பலி. ஏன் 1000 சர்வாங்க தகன? ஒரு தகன பலி செலுத்தினா பத்தாதா? கர்த்தர் 1000 செலுத்தினா சொன்னாரு. ஒருவன் சமூகத்தில் வரும் பொழுது அவன் பலி செலுத்தணும் வந்திருந்தா ஆட்டிலேயோ அல்லது காலையிலேயோ இப்படி உன்னை கொண்டு வந்து பலி செலுத்தி, இப்படிதான் கர்த்தர் பிரமாணம் கொடுத்திருந்தார். இவன் ஏன் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினானா? அந்த அளவுக்கு கர்த்தரோடுகிற உறவில் உற்சாகம் உள்ளவன் சாலமோன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கும் ஜெபத்தில் உற்சாகமாக இருக்க வித்தியாசம் இருக்குது. பாஸ் சொல்லிட்டாரு, கர்த்தரை தேடுறவர்களுக்கு தான் நன்மையாமே. சரி, இன்னிலேருந்து காலையில் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், இன்னும் கொஞ்ச நேரம் கூட்டி ஜெபம் பண்ணுவோம். அந்த டைம் எப்போ முடியும்? 10 முறை நீங்கள் வாட்சை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிறவங்க. டைம் போனதே தெரியாமல் நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா ஜெபத்தில் உற்சாகம் உள்ளவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது?
தேவன் எதிர்பார்க்கிறது இந்த செகண்ட் தான், உற்சாகம் உள்ளவர்கள். 1000 சர்வாங்க சும்மா இல்லைங்க, 1000 ஸ்தோத்திர பலிகள் 1 மணி நேரத்தை படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். 1000 சர்வாங்க தகன பலி அப்படி செலுத்த முடியாது. அதை பலியிட்டு தோலை உரிச்சு அதை சந்தா வெட்டி அதை கழுவி அதை கொழுப்பை தனியாக எடுத்து அதை தகனிச்சு அதுக்கப்புறம் இந்த பலி, இப்படி 1000 சர்வாங்க தகன பலி. ஏன் அப்படின்னா நான் அந்த அளவுக்கு கர்த்தரை தேடுவதில் உற்சாகம் உள்ளவன் என்பதன் அடையாளமாக 1000 பலிகளை செலுத்தினா அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் சொப்பன தோண்டி சொல்கிறார், சாலமோனே உனக்கு என்ன வேணும்? 1000 சர்வாங்க தகன பலி. தேவனோடு இருக்கிற உறவில் உற்சாகம் உள்ளவர்களை தேவன் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா.